ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தக்காளி குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாதத்துக்கு ஒரு சைடு டிஷ் வச்சுட்டு தொட்டு சாப்பிட்லாம். தோசை, இட்லிக்கு, சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் ரைஸுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பளம் தான் ஸ்டைலிஷாக வச்சுருக்கேன். சூடாக இருக்குது. நம்ம வீட்டில் வச்சுருக்க பொருளே சேர்த்து சூப்பராக ரெடி பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்பளத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உருளைக்கிழங்கு கூட நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம் சைடிஷாக வச்சுட்டு. வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கருவேப்பிலை. நல்லா செவர வதக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தீ குறைவா வச்சு நல்லா செவர வதக்கியாச்சு. அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஜாரில் மாற்றிட்டேன். சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதை பொடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், அதே பாத்திரத்தில் இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க. இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயம் 1 கப்பு, ஒரு கைப்பிடி வர்ற மாதிரி சின்ன வெங்காயம், 1/2 மூடி தேங்காய் சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், 5-6 பூண்டு பல், சின்ன பூண்டாக இருக்குது, அதனால் கூடுதலாக இருக்குது. இங்கே பாருங்கள், 4 தக்காளி எல்லாம் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, இதுவும் சேர்த்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை பொடிச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதக்கியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆற வச்சுட்டு இதையும் சேர்த்து இங்கே பாருங்கள் நல்லா பொடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். இங்கே பாருங்கள், நம்ம வதக்கி வச்சுருக்கிறதையும் ஜாரில் அப்படியே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்துட்டேன். நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். நிறையா இருந்தது, 2 பேட்சாக அரைக்கிறேன். இதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இருக்குது அரைக்க வேண்டியது. இதையும் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கூடுதலாக இருக்கணும் எண்ணெய், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு, உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், 2 கிராம்பு சின்னதாக பட்டை, சோம்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், எல்லாமே அப்படியே சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது. 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. நல்லா ஒரு 3 நிமிஷம் வதக்கி விடுங்க. இது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். நம்ம அரைச்ச விழுதை அப்படியே சேர்த்துடலாம். நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிட்டு ஆல்ரெடி நம்ம வதக்கிட்டோம் நல்லா. இப்போ இந்த மசாலா கூட சேர்ந்து வெங்காயத்தை கூட வதங்கிறதுக்காக இங்கே பாருங்கள், ஜாரில் இருக்கிற தண்ணி நல்லா சேர்த்து கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், இன்னும் 1 கப்பு தண்ணி.
இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 கப்பு 3.5 கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், கல் உப்பு, இந்த தக்காளி குழம்புக்கு தகுந்த கல் உப்பு அப்படியே நல்லா கலந்து விடுங்க. நம்ம எல்லா மசாலாலாம் அரைச்சி போட்டுறதால நல்லா திக்காக வந்துடும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், அப்படியே மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுது. இங்கே பாருங்கள், நல்லா கொச்சுது. மல்லி இலை 2 கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சூடாறுனா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சுட தக்காளி குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.